வணக்கம் வணக்கம் மிஸ்டர் ராஜா சார். நீங்கள் இந்த 3 மாதம் ஃபோட்டோஷாப் அடிப்படை முதல் ஆல்பம் டிசைனிங் பயிற்சி வகுப்பு கலந்துக்கிட்டதுக்கு உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த பயிற்சி வகுப்பு பற்றி உங்களை கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்காக நீங்கள் வந்ததுக்கு உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஃபஸ்ட்டு உங்களை பற்றி அறிமுகப்படுத்திக்கிங்க. நீங்கள் உங்கள் பேர், ஊர், நீங்கள் தொழில் எத்தனை வருஷம் ஃபோட்டோஷாப் தொழில் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிறத உங்களை பற்றி அறிமுகப்படுத்திக்கோங்க. ஓகே, என்னோட பேர் ராஜா சார். மேல்மலை சொந்த ஊர். நான் சென்னையில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் சார். ஃபோட்டோகிராஃபரும் டிசைனராகவும் 2005 ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். லேப்ல ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் பிரிண்டிங்கு, டிசைனிங்கு, வெளியில சின்ன சின்ன ஃபங்க்ஷன் இது மாதிரி போய் எடுக்கிற விஷயம்லாம் கற்றுக்கிட்டேன் சார். நம்ம நேரடியா போயிட்டு பயிற்சி ஒரு நாள் 2 நாள் கத்துக்குவோம் சார். அது ஃபாலோ அப் இல்லாம இருக்கும். ஆனா இதுல ஆன்லைன்ல நம்ம ஒவ்வொரு விஷயமும் ஆழமா நுணுக்கமா கத்துக்கிறதுக்கு நமக்கு உபயோகமா இருக்கும் சார். நம்ம அந்த விஷயம் திரும்ப திரும்ப செஞ்சு பார்க்கலாம். அடுத்தது ஆன்லைன் ஒர்க் ஷாப். இப்போ நேரடியாக பயிற்சி வகுப்பு அட்டன் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கும் நம்மளோட இந்த ஆன்லைன் பயிற்சி வகுப்புக்கும் என்ன பெனிஃபிட்ஸ், என்னென்ன வித்தியாசங்கள் நீங்கள் பார்க்குறீங்க, என்னென்ன ப்ளஸ் பாயிண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் சொல்லலாம். நாம இந்த மாதிரி ஆன்லைன் மூலியமா கத்துக்கிறதுனால என்ன நமக்கு பிளஸ் அப்படின்னா, நம்ம இதுக்கப்புறம் அதை கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் ஒரு கேள்வி பதில் நிகழ்ச்சி மாதிரி ஒரு நாள் செக்ஷன் இது மாதிரி அதை பின்தொடர்றதுக்கான நேரம் இருக்கு. அதுல நம்மளுடைய சந்தேகங்களை கேட்கலாம். அதுக்கப்புறம் நம்ம அந்த வகுப்புல கலந்துகிட்டதோடைய முழு தொகுப்பு, ஒவ்வொரு நாள் பயிற்சியுடைய முழு வீடியோவும் நமக்கு நம்ம அதை கைக்கு முழுமையா கிடைக்கிறதுனால, நம்ம அதை பதிவு இறக்கம் செஞ்சு வச்சுக்கிறதுனால எப்பப்பெல்லாம் நம்மளுடைய ஓய்வு நேரம் கிடைக்கும் பொழுது நம்மளுடைய வேண்டாத வேலைகளை விட்டுட்டு இதை திரும்ப 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 பார்க்கும்பொழுது ஒரு மிகச்சிறந்த நிபுணர் ஆகிறதுக்கும் நமக்கு வழிவகை பண்ணுது. அந்த வீடியோ ஒரு பொக்கிஷம் மாதிரி நமக்கு கிடைக்குது இல்லைங்களா? அது ரொம்ப ஒரு பெரிய விஷயம் சார். நம்ம நேரடியா போய் வகுப்புல கலந்துக்கிறதுல அங்க அந்த கால வேகம் ரொம்ப 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 வேகமா போயிடும். இந்த மாதிரி இந்த முழு தொகுப்பு வீடியோ கிடைக்காது. அந்த முழு வகுப்போடைய சாராம்சம் நம்ம நேரடியா போய் கலந்துக்கிறதுல கிடைக்காது. ஆனா இதுல லைஃப் லாங் நமக்கு ஒரு பேக்கேஜ் மாதிரி இதை நம்ம எப்ப வேணாலும் வச்சு நம்மளுடைய வளர்ச்சிக்கு ரொம்ப பயனுள்ளதா மாற்றிக்கலாம். ஆன்லைன் வகுப்பு மூலியமா கலந்துக்கிறதுல உங்களுடைய வகுப்புல கலந்துக்கிட்டு அதுக்கப்புறம் எப்போ உங்களை நேர்ல பார்ப்போம் அப்படின்ற ஒரு இது பார்க்கும்போது உங்க மேல அளவிட முடியாத ஒரு ஓகே மகிழ்ச்சி. எனக்கும் அதே மகிழ்ச்சி, அதே எதிர்பார்ப்பு எனக்கும் இருக்குது. ஸோ எதிர்காலத்தில் எல்லாருமே நேரில் சந்தித்து சில விஷயங்கள் நிறைய டிஸ்கஷன் பண்ணுவோம். ஸோ அந்த வகையில் ரொம்ப சந்தோஷம். உங்களோட உண்மையான ரியல் எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் பதிவு பண்ணிங்க. நேரடி பயிற்சி வகுப்புகள் நானும் நடத்தியிருக்கேன். கடந்த 6 வருஷமாக நேரடி பயிற்சி வகுப்புகள் நடத்தியிருந்தாலும் அந்த டயத்துக்கு முடிக்கணுங்கிற அந்த வேகத்தில் நானே விரட்டி போவோம். ஸோ எல்லோரும் பாயிண்ட்ஸ் நோட் பண்ணுறாங்களா, நோட் பண்ணலையா, அதை பற்றிலாம் நாங்கள் ட்ரெயினராக இருந்தால் எனக்குமே அந்த இது இருக்காது. ஸோ நான் சொல்ல வேண்டிய விஷயத்தை நான் சொல்லணுங்கிற அந்த ஒரு தாட் ப்ராசஸில் விரட்டி போவோம். சில நேரம் நிறுத்தி யாராவது கேள்வி கேட்டாங்கன்னா கொஞ்சம் ஆழமாக பதில் சொல்லுவோம். அவ்வளோதான். அதுக்கப்புறம் வரக்கூடிய அந்த ஃபாலோ அப் அது ரொம்ப மிஸ் ஆகுது அப்படிங்கிறத கடந்த 6 வருஷமாக நான் அதை ஃபீல் பண்ணேன். நம்மளை தேடி வர்றாங்க, காசு செலவு பண்ணி வர்றாங்க, பணம் செலவு பண்ணி வராங்க, நேரத்தை செலவு பண்ணி வராங்க. ஸ்டுடியோவை விட்டுட்டு ஒரு நாள் கடையை விட்டுட்டு வந்தால் 1000 ரூபாய் வருமானத்தை அதையும் விட்டுட்டு வர்றாங்க. பட் ஆனால் கற்றுக்கிட்டு அவங்க என்ன முன்னுக்கு வந்தாங்க, அடுத்த ஸ்டெப்புக்கு எப்படி வந்தாங்க அப்படிங்கிற அந்த ஒரு கொஷின் கேட்டு பார்த்தோம்னா நிறைய பேர்கிட்ட அதுக்கு ஆன்சர் இல்லை. ஸோ அந்த ஒரு விஷயத்தை எப்படி கம்ப்ளீட் பண்ணுறது அப்படின்னு வரும்போது தான் இந்த ஆன்லைன் ஒர்க் ஷாப் நம்ம கனெக்ட் பண்ணோம். ஸோ ரொம்பவே எல்லாருமே உங்களை மாதிரி நிறைய ஃபோட்டோகிராஃபர்ஸ் அண்ட் ஆல்பம் டிசைனர்ஸ் ரொம்ப நல்லா சப்போர்ட் கொடுத்துட்ருக்கீங்க. ஸோ தேங்க்யூ வெரி மச். நம்ம அடுத்த கொஸ்டினுக்கு போகலாம். பழைய வெர்ஷன் இப்போ எல்லாருமே CS3, இன்னும் நிறைய பேர் CS3, CS6, CS5 அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க.
நீங்கள் சிசி கம்ப்ளீட்டாக யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. சிசியில் நிறைய பேசிக்கான விஷயங்கள் இருக்குங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. சிசியில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அட்வான்ஸான விஷயம் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க. அப்படி இல்லை, CS3யில் இருக்கக்கூடிய அதே டூல்ஸ் ஆப்ஷன் எல்லாமே சிசியில் இருக்குது. 7.0 இருக்கக்கூடிய அதே டூல் எல்லாமே ஆப்ஷன் எல்லாமே சிசியில் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் ஏன் இதில் வந்து ஒர்க் பண்ணக்கூடாது அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். ஸோ நீங்கள் சிசியில் வந்து நீங்கள் முன்னாடி வருஷனில் ஒர்க் பண்ணியிருப்பீங்க. அதுக்கும் இந்த சிசியில் ஒர்க் பண்ணுறதுக்கும் என்ன வித்தியாசம், என்ன நீங்கள் புதுமையாக என்ன ஃபீல் பண்ணுறீங்க, அதை பற்றி சொல்லலாம். சார் ஒரு சின்ன சுருக்கமாக ஒரு சின்ன விஷயத்துல ஆரம்பிக்கிறேன் சார். இப்போ 7.0 அந்த வெர்ஷனு சிசி இப்படி இந்த மாதிரி இதுபட்ட CS3 இதுக்கு இருக்கக்கூடிய வித்தியாசம் என்னன்னா, நம்ம வந்து 1ஆம் வகுப்புல இருந்து 5ஆம் வகுப்பு வரைக்கும் படிக்கிறது மாதிரி வந்து 7.0 இதுல ஒர்க் பண்றது. அதுக்கப்புறம் வந்து CS3ல ஒர்க் பண்றது வந்து 5ஆம் வகுப்புல இருந்து அந்த 12ஆம் வகுப்பு இதுக்குள்ள இடைப்பட்ட இதுல வந்து ஒர்க் பண்ற மாதிரி சார். சிசில ஒர்க் பண்றது நம்ம காலேஜ் எல்லாம் முடிச்சு ஒரு நல்ல மெச்சூர்டான ஒரு அதையும் தாண்டி இருக்கு மெச்சூர்டான ஒரு பர்சன் எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி ஒரு. ஓகே ஓகே ஓகே, சூப்பராக சொன்னீங்க. ஒரு அடுத்தடுத்த ஹையர் எஜுகேஷன் போய் நம்ம படிக்கிற மாதிரி ஒரு சந்தோஷம் உங்களுக்குள்ளே உருவாயிருக்கு. ஸோ அது வந்து இன்னும் நிறைய பேர் இன்னும் பார்த்தீங்கன்னா சிஎஸ்டியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அது பல வருஷம் ஆச்சு, இருந்தாலும் அது கம்ஃபர்ட் ஜோன்லேயே இருக்காங்க. அதில் இருக்க எல்லா டூல்ஸ் அண்ட் மெனு எல்லாமே ஆப்ஷனுமே சிசியில் இருக்குது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியல. ஸோ அதனால் இங்கே வரும்போது இதோட ஃபார்மேட்டே வந்து ரொம்ப ஈஸியாக நம்ம பார்த்துட்ருக்கோம், நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த வகையில் நீங்கள் அந்த சிசிக்கு கொடுக்குற மரியாதையை நான் உண்மையிலே உங்கள்கிட்ட அப்ரிஷியேட் பண்ணிக்கிறேன், ஒத்துக்கிறேன். நானும் அதை ஃபீல் பண்ணியிருக்கேன். பேசிக் ஃபோட்டோஷாப் அப்படின்னு நம்ம சொன்ன விஷயங்களில் எந்த 2 முக்கியமான ஏதாவது 2 விஷயங்கள் நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க சொல்லலாம்? அதில் வந்து நம்ம அந்த அடிப்படை செட்டிங் உள்ள போய் அந்த எளிமையாக மாற்றக்கூடியது அந்த ஒரு விஷயம் சார். இப்போ நம்ம முன்னாடி 7.CS3 இந்த மாதிரி ஒர்க் பண்ணுற ஒர்க் ஸ்பேஸே வந்து நம்ம இதில் சிசிலையும் மாற்றிக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க. அது ரொம்ப எளிமையா இருந்தது. நான் இதுக்கு முன்னாடி வந்து அந்த சிசிக்கு வர்றதுக்கு வந்து எனக்கு ஒரு சின்ன தடையா இருந்தது வந்து, நான் இதுல வந்து ஒர்க் பண்ணுவேன், திருப்பி அந்த ஒரு சில பிளாக் கிரே இந்த மாதிரி வர்றது, ஒரு சிலது வந்து ஜூமிங் ஆகிறது, அடிப்படை செட்டிங் மாற்ற முடியாததுனால வந்து திருப்பி என்ன பண்ணுவோம், பழைய எப்படி அங்கேயே ஓடி போயிடுவோம். அதனால திருப்பி அதுலயே இருக்கிற மாதிரி இருந்தது. திரும்ப திரும்ப இது ஏன் நம்ம இதுல பண்ணணும்னு ஆர்வமா வருவோம், திருப்பி போயிடுவோம். அப்ப வந்து நீங்க அந்த விஷயம் சொன்னதுக்கு அப்புறம் இதுக்கு மாறுனது எளிமையா மாத்தி ஒரு இதுவா இருந்தது. அதுக்கப்புறம் அந்த கலர் கரெக்ஷன் அந்த விஷயம் வந்து மொத்தமா எவ்வளவு நேரத்தை மிச்சப்படுத்தி செய்யலாம் அப்படின்றத பத்தி சொல்லி கொடுத்துருந்தீங்க. கலர் கிரேடிங் அந்த ப்ரீசெட் வந்து அந்த மாதிரி விஷயங்களை உள்ள பயன்படுத்தி நம்ம வேலைகளை வந்து இன்னும் வந்து அழகாக்கி கஸ்டமருக்கு வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல திருப்தி ஆகிற மாதிரி பண்ற விஷயங்கள் வந்து இந்த டூல்ஸ் பத்தியும் சொல்லி கொடுத்துருந்தீங்க. அப்ப வந்து சொல்லிக்கலாம் 2005 வந்து சிசி 7.0 கத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி. உண்மையில வந்து எனக்கு இந்த 3 மாசம் கோர்ஸ் ஜாயின் பண்ணி கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் தான் போட்டோஷாப்போடைய வெர்ஷன் வந்து இவ்வளவு வருஷம் படிப்படியா வளர்ந்து இதனுடைய வரலாறுலாம் இப்படிலாம் இருந்திருக்கா அப்படின்ற ஒரு விஷயம் வந்து உண்மையாவே நான் எக்ஸ்ட்ரா மிகைப்படுத்தி சொல்ல, உண்மையாவே இந்த இதுல வந்து கத்துக்கிட்டேன் சார். போட்டோஷாப்புடைய வளர்ச்சி வந்து எப்படி படிப்படியா வந்திருக்காங்க. நம்ம வந்து எந்த வெர்ஷன் யூஸ் பண்றோமோ அந்த வெர்ஷன்ல நம்ம அத்தனை வருஷம் பின்தங்கி இருக்கோம். சிசி யூஸ் பண்ணா இப்ப லேட்டஸ்ட் இதுல இருக்கோம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எனக்குள்ள ஆழமா பதிஞ்சிருக்கு. நான் இப்போ 7.0 ஒர்க் பண்ண ஆரம்பிச்சேன்னா அது எந்த வருஷத்துல வந்தது, அப்ப நான் இத்தனை வருஷம் பின்தங்கி இருக்கேன் அப்படின்ற மனநிலை இயற்கையாவே எனக்குள்ள வந்து வந்துருது. சிசி ஒர்க் பண்ணும்போது நம்ம 2022 இந்த வருஷத்துல இப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு உணர்வு வந்து நல்ல ஒரு சூப்பர் கிரேட். உண்மையிலே நீங்கள் ரியலாக வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்க. ஏன்னா ஃபோட்டோஷாப்போட வளர்ச்சியை வந்து யார் உன்னிப்பாக கவனிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் வந்து அவங்களோட ப்ரொடக்டிவிட்டி ரொம்ப நல்லாயிருக்கும். எப்போவுமே அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் இந்த நம்ம எப்படி புரிஞ்சு வச்சுருக்கோம், எந்த தன்மையில் நம்ம புரிஞ்சுருக்கோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு.
உண்மையிலே நீங்கள் சொன்ன பாயிண்ட் வந்து அவங்களோட வளர்ச்சியை படிப்படியாக நீங்கள் பார்த்துருக்கீங்க அப்படிங்கிறத வந்து உண்மையிலே 100% நானும் ஒத்துக்கிறேன். அது ரொம்ப அமேசிங்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அதை நீங்கள் கெதர் பண்ணியிருக்கீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். வெரி குட், வாழ்த்துக்கள். ஓகே, அடுத்த 2 விஷயம். அதாவது நம்ம கிளாஸில் எல்லா கிளாஸ்லேயுமே டவுன்லோட்ஸ் மெட்டீரியல்ஸ் கொடுத்தோம் உங்களுக்கு. மெட்டீரியல்ஸ், கிளாஸோட வீடியோஸ், இதெல்லாம் பற்றி கொஞ்சம் அந்த மெட்டீரியல்ஸ் பற்றி கொஞ்சம் சொல்லலாம். எஸ்பெஷலி ஓவர்லே 3D லெட்ஸ் இந்த மாதிரி நிறைய லெட்டர்ஸ், பிஎஸ்டி இந்த மாதிரி நிறைய கொடுத்துருக்கோம். பிஎஸ்டி கிரியேட்டிவ்ஸ் பேக்ரவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் சொல்லலாம். அது எப்படி இருந்தது, உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு எப்படி இருந்தது அப்படி சொல்லலாம். இதுக்கு முன்னாடி வந்து பழைய கலெக்ஷன் இருந்தாலும் வந்து யூஸ் பண்ணுவோம் சார். திரும்ப திரும்ப யூஸ் பண்ண கலெக்ஷனையே வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். என்னோட தேடல் அதிகமா வந்து நெட்ல தான் போயிட்டு நான் எடுத்து டவுன்லோட் பண்ணி சின்ன சின்ன விஷயத்த வந்து எப்படி அழகுபடுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டே இருப்பேன் சார். அப்போ அந்த மாதிரி தேடும்போது ஒரு சிலது வந்து பிக்சல் கிடைக்காது, ஒரு தரமான ஒரு இது கிடைக்காது. புதுசு புதுசா நம்ம ஒவ்வொரு ஆல்பம் பண்ணும்போதும் அது வந்து முன்னாடி ஒரு 2 ஆல்பத்துக்கு பயன்படுத்தின விஷயத்தையும் 3வதுல பயன்படுத்தக்கூடாது. நம்ம நேரம் கொஞ்சம் இதுவானாலும் அந்த விஷயத்த வந்து 3வது பண்ணக்கூடிய ஆல்பத்துல வந்து மாத்தணும்ன்ற இது வந்து எனக்குள்ள கண்டிப்பா நிறைய நான் பண்ணிட்டு இருக்கேன். அதனால என்ன திட்டுவாங்க, என்னப்பா நீ நேரத்தை போட்டு வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க, இருக்கிறத வச்சு விட்டு போப்பா, ஏற்கனவே பண்ண ஆல்பத்துல இருக்கிறத தூக்கி வச்சுட்டு போப்பா அப்படின்னு. அவங்க சொன்னாலும் அவங்க சொல்லும்போது சரின்னு சொல்லிட்டு அவங்க போனதுக்கு அப்புறம் எனக்கு வந்து உள்ள வந்து இதை மாத்தினாதான் வந்து இந்த ஆல்பம் ஷீட்டிங் வந்து சரியான முறையில இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் நான் யோசனை பண்ணுவேன். அந்த வகையில வந்து நீங்க கொடுக்குற விஷயத்த வந்து சின்ன சின்ன விஷயத்த வந்து எடுத்து ஆட் பண்ணும்போது நம்ம ஒர்க்கு முடிச்சு பிரிண்டிங்லாம் அனுப்பிச்சு அந்த ஆல்பம் கைக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம அந்த கலெக்ஷன் வந்து நீங்க எந்த இடத்துல எடுத்து வச்சிருக்கோம், அது வந்து எந்த அளவுக்கு அவுட்புட் வந்திருக்கு அப்படின்னு அந்த பிரிண்ட்ல பார்க்கும் பொழுது ஒரு மனசுக்கு ஒரு நிறைவா இருக்கும் சார். மத்தவங்க வந்து பாக்குறாங்க பார்க்கலன்றது இல்லை. நம்ம ஒர்க் பண்ற ஒர்க் வந்து நம்ம இதுல வந்து என்ன பிளகின்ஸ் வச்சிருக்கோம், என்ன ஷேப்ஸ் வச்சிருக்கோம், எந்த மாதிரியான கலர் வச்சிருக்கோம், அதுக்கான அந்த இது வந்து ஒவ்வொரு ஆல்பத்துக்கும் அந்த விஷயம் வித்தியாசம் பார்ப்போம். அதுல அந்த மாதிரி நீங்க கொடுத்த வந்து பிளகின்ஸ் இது எல்லாம் இதுக்கு முன்னாடி நான் போய் நெட்ல கொஞ்சம் கொஞ்சம் தேடி இருக்கேன். அவ்வளவு சீக்கிரம் வந்து எதுல வந்து கிடைக்கிறது இல்ல, கிடைச்சாலும் அது வந்து தரமா இருக்கிறது இல்ல. மிக ரொம்ப நல்லா யூஸ்ஃபுல்லா இருந்தது. இப்போ உங்களுக்கு எவ்வளோ இந்த 3 months ஃபோட்டோஷாப் கோர்ஸ் வந்து உங்களுக்கு எவ்வளோ நம்பிக்கையை கொடுத்துருக்கு, எவ்வளோ கான்ஃபிடென்ஸை கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய இந்த கிளாஸ் அட்டன் பண்ணதுல வந்து எனக்கு நிறைய நம்பிக்கை வந்திருக்கு. என்னோட லைஃப்ல வந்து நிறைய சேஞ்சஸ் வந்திருக்கு.